அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்கள் மீதுதான் அவர்களுடைய இறைவனிடமிருந்து மன்னிப்பும் புகழுரைகளும் கருணையும் ஏற்படுகின்றன. மேலும் அவர்கள்தான் நேரான வழியையும் அடைந்தவர்கள். நிச்சயமாக சஃபா மலையும் மர்வா மலையும் வணக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட அல்லாஹ்வின் அடையாளங்களில் உள்ளவையாக இருக்கின்றன. ஆகையால் எவர்கள் காபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்தார்களோ அவர்கள் அவ்விரண்டையும் சுற்றி வருவது குற்றமில்லை. ஆகவே எவரேனும் நன்மையை நாடி அவ்வாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு நன்றி பாராட்டுவான். அவருடைய எண்ணங்களை நன்கறிவான். நேர்வழியும் தெளிவான அத்தாட்சிகளையும் நாம் இறக்கி அவற்றை மனிதர்களுக்கு வேதத்தில் தெளிவுபடுத்தி கூறிய பின்னர் எவர்கள் அவற்றை மறைக்கின்றார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சபிக்கிறான், மற்றும் சபிப்பவர்களும் அவர்களை சபிக்கின்றனர். ஆயினும் அவர்கள் எவர்கள் வருந்தி வேதனைப்பட்டு வேதங்களில் நாம் மறைத்தவற்றை சீர்திருத்தி அவற்றை மனிதர்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறார்களோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன். நானோ மிக்க மன்னிப்பாளன், மிக்க கருணையாளன். எவர்கள் தங்கள் வேதத்திலுள்ள உண்மைகளை மறைத்து நிராகரித்துவிட்டு அதை சீர்திருத்தாமல் நிராகரித்தவர்களாகவே இறந்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் வானவர்கள் மனிதர்கள் ஆகிய அனைவரின் சாபமும் நிச்சயமாக உண்டாகட்டும். மேலும் அவர்கள் அசாபத்தில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். மறுமையில் அவர்களுடைய வேதனை லேசாக்கப்படவும் மாட்டாது. அவர்கள் ஓய்வெடுப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்படவும் மாட்டார்கள். மனிதர்களே, உங்கள் வணக்கத்துக்குரிய தகுதியானவன் ஒரே ஓர் இறைவனே ஆவான். அளவற்ற அருளாளன் மிகற்ற அன்புடையவனுமாகிய அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு எவனும் இல்லை. அவன் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் மனிதர்களுக்கு பயன் தருபவற்றை ஏற்றிக்கொண்டு கடலில் செல்கிற கப்பல்களிலும் வானத்திலிருந்து மலையை இறக்கி அதை கொண்டு வறண்டு இறந்துவிட்ட பூமியை அல்லாஹ் உயிர்ப்பித்து செழிப்பாக்கி வைப்பதிலும் கால்நடைகள் அனைத்தையும் பூமியில் பரவி விட்டிருப்பதிலும் காற்றை பல கோணங்களில் திருப்பி திருப்பி விடுவதிலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் அமர்த்தப்பட்டிருக்கும் மேகத்திலும் மனிதர்களுக்குள்ள பயன்களை ஆராய்ச்சி சிந்திக்கும் மக்களுக்கு அவனுடைய அருளையும் அன்பையும் ஆற்றலையும் அறிவிக்கக்கூடிய பல அத்தாட்சிகள் நிச்சயமாக இருக்கின்றன.